தங்க யானை. கரன்பூர்ங்கிற கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள கணேஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு யானை இருந்துச்சு. அது ஒரு பெரிய பக்தன். கணேஷ் தினமும் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வான். ஒரு நாள் அது கடவுளுக்காக தவம் பண்ண ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடவுள் அதுக்கு காட்சி அளித்தாரு. கணேஷ் யானையே, நான் உன்னோட இந்த தவத்தால ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. கடவுளே, நான் எல்லாத்தையும் விட வித்தியாசமா இருக்கணும். என்ன ஒரு தங்க யானையா மாத்துங்க. யானை அப்படி கேட்டதுமே கடவுள் அதை பார்த்து ததாஸ்துன்னு சொன்னாரு. உடனே கணேஷ் ஒரு தங்க யானையா மாறிட்டான். இந்த விஷயம் கரன்பூர் கிராமத்துல முழுமையா பரவிச்சு. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அத பாக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதே கிராமத்தை சேர்ந்த சூரஜ் தன்னோட மனைவி கூட அப்புறம் பையன் ராஜுவோட இருந்தாரு. சூரஜ் ரொம்ப ஏழ்மையானவரு. ஒரு நாள் அவரு, ஏ சில்பா, நான் சொல்றது கேள. பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு தங்க யானை இருக்கான். வா, நாம போய் அத பாத்துட்டு வருவோம். நான் வரமாட்டேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தெரியாது, ஆனா யானைய பார்க்க போறாராம். உங்களுக்கு போகணும்னா போங்க, என்னால வர முடியாது. ஷில்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சூரஜும் ராஜுவும் யானைய பாக்கிறதுக்கு போனாங்க. அங்க போய் சூரஜ் யானை கிட்ட என்ன சொன்னாருன்னா, யானையா, உங்களை பார்த்தா மாய யானை மாதிரி தெரியுது. நான் ஒரு ஏழை விவசாயி. என்னோட பயிர்கள் எல்லாம் மழையினால நாசமாயிடுச்சு. அப்புறம் என்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்ல. என் மேல கருணை காட்டி எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அந்த விஷயத்த கேட்டதும் யானை தன்னோட தங்க தந்தத்தை உடைச்சி அவர்கிட்ட கொடுத்து அது என்ன சொல்லுச்சுன்னா, சூரஜ், உன்னை பார்த்தா ஒரு நல்ல மனுஷ மாதிரி தெரியுது. நீ என்னுடைய இந்த தங்க தந்தத்தை வித்து உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிக்கோ. சூரஜ் அந்த தங்க தந்தத்தை எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்ல வித்து அவனோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கிக்கிட்டான். ஆனா அதுக்கப்புறம் சூரஜ் ரொம்பவே சோம்பேறி ஆயிட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போ கணேஷ் யானை கிட்ட போய் அது கிட்ட இருந்து தங்கத்தை வாங்கிட்டு வந்து மார்க்கெட்ல வித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிக்கிறது அவனோட தினம் வேலையா போயிடுச்சு. ஒரு நாள் அவன் நிறைய குடிச்சான். அப்புறம் போதையில தன்னோட நண்பர்களோட சேர்ந்து காட்டுக்குள்ள போய் அந்த தங்க யானைய கொல்லணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் நண்பர்களை கூட்டிக்கிட்டு ஒரு வலைய எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனான். அட சூரஜ், இப்ப என்ன ஆச்சு? நீ மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்க. இப்ப உனக்கு என்ன கஷ்டம்?